விளாத்திக்குளம் பாலியல் குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. இரட்டை மரண தண்டனைனா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா 2 முறை தூக்கிலிடுவார்களோ இல்லை வெவ்வேறு முறையில் கொல்லுவாங்களோ, தூக்கு தண்டனையோ ஊசி போட்டுக்கொள்றதோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. இரட்டை மரண தண்டனை அப்படிங்கிறது மரண தண்டனை ஒருத்தருக்கு விதிக்கும் பொழுது அவர் குடியரசுத் தலைவர்கிட்ட கருணை மனு கொடுக்கலாம். இந்த மாதிரி என்னுடைய மரண தண்டனை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்னடத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு அடிப்படையில் அவர் மரண தண்டனை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி அவர் கேட்டு எழுதி அனுப்பலாம். அவர் ஒரு உயிர் போகக்கூடாது, கருணை அடிப்படையில் ஒரு உயிர் போகக்கூடாது, ஆயுள் தண்டனை கொடுக்கலாம், அதாவது ஆயுள் முழுவதும் சிறை அப்படிங்கிற தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட அவர் பரிந்துரை பண்ணலாம். அப்படி ஒருவேளை அவர் பரிந்துரை பண்ணினா கூட இரட்டை மரண தண்டனை இருந்துச்சுன்னா அதில் ஒன்றை மட்டும்தான் ரத்து பண்ண சொல்லுவார். இன்னொரு மரண தண்டனை மூலமாக அவருக்கு குற்றம் கிடைக்கும். அப்படின்னா அவர் இரட்டை மரண தண்டனை வாங்கியிருக்காருன்னா அந்த அளவுக்கு ஒரு குற்றம் செஞ்சிருக்காரு. அந்த குற்றத்தின் அடிப்படையில் ஒரு மரண தண்டனை ரத்து பண்ணாலும் இன்னொரு மரண தண்டனை மூலமாக அவர் தூக்கிலிடப்படுவார் அப்படிங்கிறத அரசு உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த இரட்டை மரண தண்டனைங்கிற தீர்ப்பு. ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.